வயசுலேருந்து 45 வயசுக்குள்ளார நிறைய பேர் இறந்து போகிற உடம்பு சூசைட் பண்ணவங்கெல்லாம் எடுத்து உடம்பை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ஆராய்ச்சி பண்ணப்போ அவங்க கண்டுபிடிச்ச ஒரு விஷயம், இறந்த பெண்களில் 90 பெண்கள் 100 பேர் உடம்பு எடுத்தாங்கன்னா 85 பேருக்கு மேலே அன்னைக்கு இறந்துற அன்னைக்கு அவங்க எல்லாமே பீரியட்ஸில் இருந்திருக்காங்க. அப்போ பீரியட்ஸில் இருந்தனால இறந்து போகலை, ஆனால் அந்த மாதிரி முடிவு எடுக்கிறதுக்கு அந்த நாள் அவங்களுக்கு சரியான முடிவு எடுக்க முடியாத மனநிலைமை, குழப்பமான அவங்க உடம்பு ரீதியாக மன ரீதியாக பாதிக்கப்பட்டு ஒரு பிரச்சனையாக அன்றைக்கி வந்து அவங்க லைஃப்பை முடிச்சுக்கிட்டாங்க. அப்போ இத்தனை விஷயத்துக்கு என்ன காரணம்னு ஆய்வு பண்ணி பார்த்தது பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் காரணம் அவங்க யூஸ் பண்ணுற சானிடரி குவாலிட்டி இல்லாத நாப்கின் தான் அப்படின்னு நம்ம சொல்லலை. நம்மளோட வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் 2001 அறிக்கை விட்டுருக்காங்க. இந்த விஸ்பரை பற்றின டாக்குமெண்ட்ரி யூடியூப்பில் போயிட்டு இதை பற்றி பேர் அடிச்சிங்கனாவே இது எந்த குப்பையிலேருந்து கழுவி எங்கே வருது அத்தனை விஷயங்களும் இருக்குது. ஆனால் இதை யூடியூப்பில் என்னென்னவோ பார்ப்பாங்க, இது தேவையான விஷயம் யாராவது பார்த்துருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா இல்லை. இப்போ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியாது, நீங்கள் பார்க்கல, இப்போ நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் போய் பாருங்கள். அப்போ இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபாரினில் ஒரு லேடி அவங்க அம்மா கர்ப்பவாய் புற்றுநோயில் இறந்தாங்க. அப்போ இதுக்கு என்ன காரணம்னு அவங்க 14 வருஷம் ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்ச ஒரு பொருள் தான் நம்மக்கிட்ட வந்திருக்கேன் ஆனையான் அப்படிங்கிற டியூபாடம். இந்த நாப்கின்க்கு பேர் ஆனையான் நாப்கின் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே சுத்தமான பருத்தி, நானோவன் காட்டன் சொல்லுவாங்க. ஆப்ரேஷன் தியேட்டரில் பயன்படுத்துகிறாங்க பார்த்தீங்களா, சர்ஜிக்கல் காட்டன், அந்த காட்டன் தான் இதில் வச்சுருக்காங்க. இது எல்லாமே சுத்தமான பருத்தி. இப்போ இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு தான் சொல்ல போகிறோம். இது மேலே இருக்கக்கூடிய லேயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எல்லாமே பிளாஸ்டிக் பேப்பர், ரீசைக்கிள் பண்ண பிளாஸ்டிக் பேப்பர். இதில் வந்து 8 லேயர் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய 8 லேயருமே சுத்தமான பருத்தி, நானோவன் காட்டன் சொல்லுவாங்க. சர்ஜரிக்கு யூஸ் பண்ணக்கூடிய பருத்தியாக இருந்துச்சு, அடுத்தது நேராக என்னவா மாற்றிருக்காங்க, நம்மளோட நாப்கினாக மாறிருக்கு. ஸோ இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? அப்போ இந்த நாப்கினை வந்து நம்ம 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாற்றணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, 24 மணி நேரத்துக்கு ஒரே நாப்கின் மாற்றணுங்கிற அவசியம் கிடையாது. எதனால் மாற்ற வேணாம், அப்போ இதில் மட்டும் எந்த பிரச்சனையும் வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சிப் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த சிப்புக்கு பேர் தான் ஆனியன் சிப்புன்னு சொல்லுவாங்க. இந்த நாப்கினை யார் வேணாலும் தயாரிக்கலாம். இன்றைக்கி வந்து நாப்கின் வந்து குடிசை தொழிலாகவே தயாரிச்சுட்ருக்காங்க. இந்த ஸ்கூலில் கூட கொடுத்துருக்காங்க, பாப்பா சொன்னாங்க பாருங்கள். இது வந்து கவர்மெண்ட் ஸ்கூலு எல்லா ஸ்கூல்லையும் பிள்ளைங்களுக்கு ஃப்ரீயாக அது கொடுத்துட்ருக்காங்க. இது வந்து குடிசை தொழிலாகிடுச்சு. இந்த மாதிரி நாப்கின் யார் வேணால் தயாரிக்கலாம். இதுலேயும் சுத்தமான நாப்கின், இந்த சுத்தமான காட்டன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவங்க ஃப்ரீயாக அதை கொடுக்க முடியாது. இதுவும் ரீசைக்கிள் பண்ணி கொடுக்குறது தான் கொடுத்துருக்காங்க. ரீசைக்கிள் பண்ணது எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத இப்போ நம்ம டெமோவில் சொல்லுவோம். ஸோ இது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த ஆனியான் இருக்கிற நாப்கினை மட்டும்தான் நீங்கள் 24 மணி நேரம் பயன்படுத்த முடியும். இந்த இதுக்கு வந்து பேட்டன் ரைட்ஸ் வந்து ஃபாரினில் வாங்கிட்டாங்க. இந்த இதில் வேறு யாரும் இதை வந்து டூப்ளிகேட் பண்ண முடியாது. இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா காற்றுல கலந்துருக்கக்கூடிய ஆனியானுங்கிறது ஆக்சிஜன், நம்ம இப்போ சுவாசிக்கிறோம் பார்த்தீங்களா, ஆனியன் கவுண்டிங்ஸ் அரியலூரில் கிடையாது. இதெல்லாம் எப்போ ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஆனியானுங்கிற விஷயம் அரியலூரில் இல்லவே இல்லைட்டாங்க. சுத்தமான காற்று, ஆக்சிஜன் எங்கே தூய்மையான சுவாசிக்கிற காற்று இருக்கோ அங்கே தான் அந்த ஆனியன் அதிகமாக இருந்தால் தான் அந்த காற்று நல்ல காற்று சொல்லுவாங்க. அரியலூரில் எல்லாமே பொல்யூஷனான இடம். ஒருத்தவங்களுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டுச்சு, ஏதாவது ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுன்னா எங்கே அனுப்புகிறாங்க, மலைப்பிரதேசங்களில் வச்சு கணிதாங்க. கொடநாடு அம்மா எங்கே போய் ரெஸ்ட் எடுப்பாங்க, கொடநாடு எஸ்டேட் தான் போவாங்க ஜெயலலிதா அம்மா. என்ன காரணம் அப்படின்னா அந்த மலை பிரதேசங்கள் உயரத்தில் போக போக இதோட அளவு வந்து அதிகமாக இருக்கும். மேலே சுத்தமான காற்று, ஒரு லிமிட்டுக்கு மேலே அந்த பொல்யூஷன்லாம் நின்றுடும். அதுக்கு மேலே போக போக தூய்மையான காற்று, அந்த காற்றுல அந்த ஆனியனோட கவுண்டிங்ஸ் அதிகமாக இருக்கும். அந்த சுவாசிக்கிறப்பவே பார்த்திங்கன்னா இயற்கையாகவே உங்கள் மனசுக்கு ரொம்ப அமைதி கிடைக்கும். நமக்கு தேவையான சுத்தமான காற்று சுவாசித்தாவே நமக்கு எந்த பிரச்சனையுமே வராது, டீப் ஸ்லீப் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் உடம்புலேருந்து வரக்கூடிய சிங்கிள் ட்ராப் பிளட் இதில் பட்டவொடனே இதோட வேலையை வந்து நம்ம சுற்றி இருக்கக்கூடிய பாக்டீரியா வைரஸை அழிக்கக்கூடிய ஒன்று டெஸ்ட்ராய் பண்ணுறது தான் அது வேலை. இப்போ நான் இங்கே கையில் வச்சுருக்கேன், இதை சுற்றி நம்ம சுற்றி காற்று இருக்குது, இங்கே வைரஸ் இருக்குது, பாக்டீரியா இருக்குது, நான் என் கையில் இருக்கிறது படுது. என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது அந்த கவுண்டிங்ஸ் வந்து நியூட்ரலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு சொட்டு ரத்தம் இதில் பட்டவொடனே அதில் இருக்கக்கூடிய 107 பாக்டீரியா இறந்து போயிடும். அதுக்கப்புறம் அது உயிரோடவே இருக்காது. அதுக்கப்புறம் தான் 3 மணி நேரத்துக்கு அப்புறம் மல்டிப்ளை ஆகும். ஸோ அந்த பாதிப்பு வராது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய இதில் வந்து விட்டமின் டிங்கிற ஒரு விஷயம் நானோசிட்டின் ஆட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் எதுக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த காலத்தில் நமக்கு ரெஸ்ட்டு கொடுக்கறதுக்கான காரணமே அப்போ வந்து நம்ம வேலை செய்ய முடியாது, நம்மளோட மனசு ஒத்துழைக்காது, நம்ம உடம்பு ஒத்துழைக்காதுங்கிறதுனால. ஆனால் இன்றைக்கி நம்மள அறியாமலே பாருங்கள், படிக்கிற பிள்ளைங்களாக இருக்கட்டும், அவங்க வேறு வழியே இல்லைங்கிறதா போகிறாங்க. ஆனால் அந்த டைமில் நம்மளே வீட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கப்போ அந்த டைமில் ஏதாவது நம்மளை கூப்பிட்டு பேசினாலே நமக்கு எல்லாம் ஃப்ரீயாக விட்டா போதும், எப்படா போய் படுப்போம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த மைண்ட் செட் தான் இருக்கும். நம்மக்கிட்ட பிள்ளைங்களே நம்மளை ஏதாவது கேட்டால் கூட நம்மள கோவப்படுவோம், திட்டுவோம், எரிச்சு விடுவோம். அதெல்லாம் காரணம் என்னென்னா நம்ம
நம்மளோட ஹார்மோன்ஸ் இன்பேலன்ஸ் இருக்கும். ஹார்மோன் இன்பேலன்ஸ் அப்படின்னாவே பைத்தியக்காரங்க மனநிலைமை தான். அவங்களுக்கு பைத்தியமாக மாறாங்கன்னா ஹார்மோன்ஸ் எல்லாம் கண்ணாப்பினான்னு மாறிடுச்சுன்னா பைத்தியம் ஆயிடுவாங்க. அப்போ அவங்க பைத்தியக்காரனுக்கு இருக்கக்கூடிய மனநிலைமை ஒவ்வொரு பெண்களுக்கும் மாதத்தில் 3 நாள் வருது. அதெல்லாம் தாண்டி தான் நம்ம இத்தனை விஷயம் செய்யணும். அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த விட்டமின் டிங்கிற ஒரு விஷயத்தை ஆட் பண்ணியிருக்காங்க. சரி, ஒரு நாள் ஃபுல்லாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னா 24 ஹவர்ஸ் வச்சுருக்கோன்னா எல்லாருக்கும் இன்னொரு கேள்வி என்ன ஆகுதுன்னா, எவ்வளோ பிளட்டுனாலும் தாங்க முடியுமா, ஒன் டே ஃபுல்லாக இதை யூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்கு தான் இப்போ டெமோ பண்ணணும். நார்மலாக ஆவரேஜாக ஒரு உடம்புலேருந்து ஒரு நாளைக்கு வெளியில் வரக்கூடிய பிளட் அப்படிங்கிறது 25 ml தான் நார்மலாக ஒரு நாளைக்கு நம்ம உடம்புலேருந்து வெளியேறணும். மொத்தமே 65 ml தான் 3 நாளுக்குள்ளே வந்தாலும் சரி, 6 நாளுக்குள்ளே வந்தாலும் சரி. அதுதான் நார்மலான உடம்பு. இப்போ ஒரு 50 ml கூட எடுத்துக்கலாம், ஒரு 50 ml கூட எடுக்கலாம். இப்போது நம்ம வந்து ரத்தத்தை எடுத்து டெஸ்ட் பண்ணல, தண்ணி எடுத்துக்கணும். தண்ணிக்கும் ரத்தத்துக்கும் பாயிண்ட் அளவு தான் டென்சிட்டி மாறும். அதனால தான் நம்ம தண்ணி எடுத்து டெஸ்ட் பண்ணுறோம். இப்போ இந்த விஸ்பர் விளம்பரம் வந்து டிவியில் எல்லோரும் காட்டுறாங்க. இதை யூஸ் பண்ணால் ஆடலாம், ஓடலாம், பறக்கலாம் எல்லாமே சொல்கிறாங்க. பட் ஆனால் இதை யூஸ் பண்ணுறவங்க தான் தெரியும், எதுவுமே செய்ய முடியாது. உட்காந்து இடத்த விட்டு எந்திரிக்கிறதுக்கு பிடிக்காது, நடக்கிறதுக்கு பிடிக்காது. அதேமாதிரி பீரியட்ஸுனாவே எல்லாருக்குமே பீரியட்ஸ்னால் யாராவது இன்றைக்கி 45 வயசில் இருந்தாலும் சரி, 50 வயசில் தூரம் பிடிக்கிறவங்களா இருந்தாலும் அந்த பீரியட்ஸுங்கிற நாள் வந்து பிடிக்காது. என்னென்னா அந்த ஈர உணர்வு நம்ம உடம்புல படப்பட நம்மளால் நம்மளோட அட்டென்ஷன் ஃபுல்லாக அந்த ஈரத்தில் தான் இருக்கும். நம்மளோட கவனம் வேறு எங்கேயுமே போகுது. அதுக்கு ஃபஸ்ட்டு இதுலேருந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளோட நாப்கின் ஒரு 50 ml ஒரு நாளைக்கு யாருக்கு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெலிவரி ஆகிட்டு பார்த்தீங்களா, டெலிவரி ஆனவங்களுக்கு ஒவ்வொரு, அப்புறம் அந்த மெனோபாஸ் ஸ்டேஜில் இருக்காங்கல்ல அவங்களுக்கு ஒரு கண்ணாப்பின்னு வருது. மற்றபடி இவ்வளோலாம் யாருக்கும் வராது. நம்ம இருந்தாலும் செக் பண்ணுறதுக்காக அதிகமாக எடுத்து யாராவது தண்ணி அழுதி வெளில வருதா. அப்போது நீங்கள் 2 கையும் எடுக்கிறீங்க, 2 கையும் தனித்தனியாக வச்சாங்க. இங்கே தனியாக வைங்க, நல்லா கை வெளியில் ஈரம் இருக்குது அப்படியே காட்டணும். இதில் ஃபுல்லாக ஈரம் இருக்குது. இதில் நீங்கள் எவ்வளோ இது பண்ணாலும் ஈரம் உணவு இந்த கொஞ்சம் நேரம் உள்ளே இழுத்துரும். இப்போ அது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிளாஸ்டிக். நம்ம தொடையில் இச்சிங் வருது, கருப்பாக வருது, ஒராசுறப்ப பிளாஸ்டிக் ஒராசுனா என்ன ஆகும், ஏற்கனவே பார்த்திங்கன்னா அந்த பீரியட்ஸ் டைமில் நம்ம பாடியோட ஹீட் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். இது உடம்புல பட்டு உராய ரேஷஸ் வருது, இச்சஸ் வருது, சில பேர் காயம் ஆகுறது. எல்லாத்துக்குமே காரணம் இதோட ஃபஸ்ட்டு லேயர் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இது சொரன்னு இது நம்ம உடம்புல இது பண்ணுறதுனால தான் ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகுது ஃபஸ்ட்டு லேயர். அதே மாதிரி இதோட 2வது லேயர் என்ன வச்சுருக்காங்க பார்த்திங்கன்னா, இதுவும் ரீசைக்கிள் பண்ண பேப்பர். இந்த சென்ட்டு, பர்ஃப்யூம் எல்லாமே வச்சுக்கோங்க. சென்ட்டு, பர்ஃப்யூமு இது எல்லாமே பார்த்திங்கன்னா பேப்பர், நியூஸ் பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம வீட்டில் நியூஸ் பேப்பர்லாம் இடைக்கு வாங்கிட்டு போகிறாங்க, எல்லாமே ரீசைக்கிள் பண்ணி வருது. அந்த நியூஸ் பேப்பரில் எவ்வளோ விளம்பரம், எத்தனை கலர் இருந்தது, அந்த கலர்லாம் எங்கே போச்சுன்னு பார்த்திங்கன்னா ப்ளீச் பண்ணிட்டாங்க. அப்போ ப்ளீச் பண்ணிட்டாங்க இருக்கிறதுனால இன்றைக்கி வெள்ளைப்படுதல் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் நம்ம உடம்புல கெமிக்கல் உள்ளே போய் உரிய ஆரம்பிச்சிச்சுன்னா பார்த்திங்கன்னா நம்மளோட கால்சியம் எல்லாத்தையும் வெளியில் தள்ள ஆரம்பிச்சிது. அதுதான் இன்றைக்கி வெள்ளைப்படுதல்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் சர்விக்கல் கேன்சர் வர்றது இதால் தான் அப்படின்னு சொல்லி நம்மளோட உலக சுகாதார மையம் கொடுத்துருக்குறாங்க. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜெல், இது என்ன ஜெல் அப்படின்னா பெட்ரோலியம் ஜெல்லி. க்ரூட் ஆயில் சொன்னோம் பார்த்திங்களா, எண்ணெய் நம்ம சாப்பிட்றீங்கன்னா அந்த எண்ணெய் வேஸ்ட்டு. அதே மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் கொஞ்சம் நேரம் தண்ணி ஊற்றணும், லேசாக தண்ணி, இதில் ஒரு 50 ml இது பார்த்திங்கன்னா இது எல்லாமே 400 காட்டன். இதோட ஃபஸ்ட்டு லேயர் வந்து காஸ் கிளாத்துன்னு சொல்லுவாங்க. கட்டு போடுறாங்க பார்த்தீங்களா, ஆப்ரேஷன் டேட்டில் செக் பண்ணுவோம், இதெல்லாம் போட்டு பாருங்கள். இது நீங்கள் யூஸ் பண்ணுறது எல்லாருக்குமே தெரிஞ்சது.
இருக்கக்கூடிய எல்லா ஹார்மோன்ஸையும் சரி பண்ணி நம்ம உடம்பை சமநிலையாக வச்சு நீங்கள் பீரியட்ஸ் இருக்கீங்கிறதே இந்த யார் நாப்கின் யூஸ் பண்ணாலும் அக்காலாம் எனக்கு தெரிஞ்சு 2 வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நாப்கின் யார் யூஸ் பண்ணாலும் பீரியட்ஸ் இருக்குங்கிறதே மறந்துடும். நமக்கு அந்த பீரியட்ஸ் இருக்குங்கிறது நமக்கு ஞாபகமே வராது, அந்தளவுக்கு இருக்கும்ன்றது. அதே பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு காட்டன் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் லேயர் வச்சுருக்காங்க. இது உள்ள ஒரு ஜெல் இருக்குது. இந்த ஜெல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சோத்துக்கத்தாழை இருக்குது பார்த்தீங்களா, சோத்துக்கத்தாழையோட பல்ப்பு, அந்த சோளத்தட்டை எல்லாருக்கும் தெரியும்ல, சோளத்தட்டையை வந்து தண்டை 2ஆக பிரிச்சிங்கன்னா அது தண்ணி உறிஞ்சு போட்டிங்கன்னா தண்ணி உறிஞ்சு வைக்கும். அதுதான் இதில் வச்சுருக்காங்க. 2த்தையும் பவுட்ரு பண்ணி இதில் வச்சுருக்காங்க. ஏன் இதை சோத்துக்கத்தாழை வைக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்பு ஹீட் அதிகமாக இருக்கும், அந்த நேரத்தில் நம்மளோட பாடி டெம்பரேச்சரை சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதில் சோளத்தட்டை இது எல்லாமே இயற்கையாக தயாரித்த ஒரு பொருள். இதை யூஸ் பண்ணுறதுனால நமக்கு எந்த பாதிப்பும் வராது. இது பார்த்தீங்கன்னா இந்த காட்டன் பைக்குள்ளே தான் அது இருந்துச்சு. ஒரு 50 ml தண்ணியை போட்டு எங்கள் அக்கா ப்ரெஸ் பண்ணாங்களா, கை நல்லா வச்சு அழுத்தினாங்க. அப்போ தண்ணி இதுலேருந்து வெளியில் வந்திருந்தால் இது நேரம் நனைஞ்சு தானே, இது காட்டன் தானே, தண்ணி பட்டால் நனையுமா நனையாதான். இப்போ தண்ணி ஊற்றுற அந்த இடம் நனைதான் பாருங்க, அது பூ ஊற்றுறாங்க. ஒரே ட்ராப்புக்கா நனைஞ்சிச்சா, தண்ணி பட்டோன்னே பஞ்சு நனைஞ்சு தானே ஆகணும். ஆனால் இது உள்ளே தானே இது இருந்துச்சு, எத்தனை தடவை ப்ரெஸ் பண்ணாங்க. அப்போ அதுலேருந்து ஒரு சொட்டு தண்ணி வெளியில் வந்திருந்தாங்க என்ன ஆயிருக்கும், இது நனைஞ்சிருக்கும். அப்போது இவ்வளோ தூரம் உள்ளே ப்ரெஸ் பண்ணாலும் என்ன ஆகலை அப்படின்னா, இது நம்ம உடம்புல டச் ஆகக்கூடிய பகுதி. நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா உள்ளே எவ்வளோ பிளட்டு இருந்தாலும் சக் பண்ணிக்குமே தவிர அந்த ஈரம் இது இருக்கவே இருக்காது. பற்றி பாருங்கள், என்ன ஈரமே சுத்தமாக இருக்காது. அதே மாதிரி இந்த லேயரும் பார்த்திங்கன்னா பேப்பர் டெஃப்லான்னு சொல்லுவாங்க. எல்லாமே பேப்பர், இது பிளாஸ்டிக் கிடையாது. இதெல்லாம் நெருப்பு வச்சிங்கன்னா சாம்பலாக போயிடும், தண்ணியில் போட்டிங்க க்ரஷ் பண்ணிங்கன்னா கரைஞ்சி போயிடும். மண்ணில் போட்டு புதைச்சி வச்சு நோண்டி பார்த்தீங்க 1 மாதம் 2 மாதம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்காது, எல்லாமே எறும்பு பண்ணிடும், மக்கி போயிடும். இப்போது இது 2க்குமே 100 ml தண்ணி ஊற்றிருக்கோம். இதை நான் கீழே ஊற்றினா என்ன ஆகும், வருதா தண்ணி வருதா, இதுலேயும் ஒரு 100 ml, இதுலேயும் ஒரு 100 ml வச்சு போட்டு வேறு அக்கா உங்கள் கை காட்டுங்க. இதில் ஒரு 100 ml தண்ணி இருக்குது. போயிட்டு எடுத்தால் 100 ml எடுக்க முடியுமா, எவ்வளோ வரும், 10 சொட்டு எடுக்கலாம். அந்த சொட்டில் பாதி வரும், அவ்வளோதான் வரும். ஆனால் 100 ml வெளில எடுக்கணும். 2 கையும் காட்டணும். எனக்கு ஒரே ஒரு சொட்டு மட்டும் அதே புழிஞ்சு தண்ணி, ஒரே ஒரு சொட்டு தண்ணியாக எடுத்தால் இப்போவே 2000 போனால் இங்கேயே கொடுத்துருவோம். அக்கா